இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ வெக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்த்துக்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி வெக்டர் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனில் சொல்லிக் கொடுத்துக்கிறேன். வேணா திரும்ப சொல்கிறேன். மோட் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே 3ங்கிறத அமைத்திட்டு அதில் வெக்டர் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டா உங்களுக்கு வெக்டர் வந்து இது பண்ணலாம். அது ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கு உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டு வெக்டர் வந்து எப்படி கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட் போகிறதுங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் அமுத்திட்டு 5 அமுத்திக்குங்க. இப்போ என்னது தேர்டு வந்து 3 அமுத்திக்குங்க. இப்போ ஏ வெக்டர் அப்படிங்கிறதும் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் வேணும். அதனால் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. திரும்ப என்ன பண்ணுறீங்க, ஷிஃப்ட் அமுத்திக்கிட்டு திரும்ப 5 அமுத்திங்க. பி வெக்டரோட வேணும், அதனால் 3 அமுத்திட்டு பி வெக்டரோடது செகண்ட் அமுத்திக்குங்க. இப்போ இது ஈக்குவல் அமுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து நம்ம டிட்டர்மெண்ட் மூலம் கண்டுபிடிப்போம். பட் நம்ம இந்த ஐடியா யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரது வந்து ஐ வெக்டரோட வேல்யூ, அதாவது -13 ஐ வெக்டர், -31 ஜே வெக்டர், -29 கே வெக்டர். இதுதான் வந்து நம்மளுடைய ஏ கிராஸ் பியோட வேல்யூ. சரி, இது எப்படி டாட் ப்ராடக்ட் போடுறது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திரும்ப அதே ஐடியாவில் ஷிஃப்ட் அமுத்திக்குங்க, 5 அமுத்திக்குங்க, 3 அமுத்திக்குங்க, 1 அமுத்திக்குங்க. திரும்ப ஷிஃப்ட் அமுத்திக்குங்க, 5 அமுத்திக்குங்க. இந்த ரைட் ஏரோ மார்க் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டாட் ப்ராடக்ட் 1 கொடுத்துக்கிறாங்க, அந்த 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் போடுறேன். அப்போ ஷிஃப்ட் அமுத்திக்குங்க, 5 அமுத்திக்குங்க, 3 அமுத்திங்க. நான் சி வெக்டர் ஆல்ரெடி வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கிறேன், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து தெரியும். அப்போ அந்த 3 அமுத்திக்கிறேன். இதனோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஈக்குவல் போட்டிங்கன்னா -8 வருது. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எப்படியுமே ஸ்கேலார் ப்ராடக்ட்னு தெரியும். அதனால் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வரும், தவிர அடிஷனல் வேல்யூ வராது. நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அடிஷனல் வேல்யூ போகாது. வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் வெக்டர் வேல்யூ வரும். ஸோ இதுதான் டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியான ஐடியா. தேங்க்யூ.